Okay, so let us start. Screen visible. Yes, ma'am. Okay. Okay. So last class வந்து Power BI ஓட introduction மட்டும் பார்த்தோம். I think column chart மட்டும் last class நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா லோட் பண்ணிவிட்டு விஷுவலைசேஷன் ஆப்ஷன்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸல்லேருந்து நான் டேட்டா வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸல் ஷீட் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் ஸ்டூடெண்ட்ஸோட நேம் அண்ட் அவங்களோட மார்க்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ லாங்குவேஜ் 1, 2 அண்ட் மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மாதிரி ரேஞ்சஸில் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு என்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதை ஃபர்ஸ்ட்டு லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இந்த டேட்டா உங்களுக்கு லோட் ஆகிருக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் இங்கே வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காலம் நேம்ஸ் மென்ஷன் ஆகிருக்கும். நம்பர்ஸாக இருந்தால் சமேஷன் சைன் இருக்கும், நம்பர்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு சைன் இருக்காது. தட் மீன்ஸ் ஸ்ட்ரிங்குக்கு சைன் இருக்காது. அண்ட் அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் டேட் அப்லோட் பண்ணும்போதும் ஃப்ரண்ட்டில் ஒரு கேலண்டர் சைன் இருக்கும். அது நான் டேட் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த டேட்டாவை நம்ம லோட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு தேவை அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு எதுவும் ஒர்க் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக விஷுவலைசேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் செஷன்ஸில் எடுக்கிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம விஷுவலைசேஷனில் ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லாஸ்ட் கிளாஸ் வந்து இந்த காலம் சார்ட் நம்ம பார்த்தோம். கிளஸ்டர்டு காலம் சார்ட்னு சொல்லுவாங்க. இதில் ஒரே ஒரு டேட்டா வேல்யூ நீங்கள் போட்டு ஒர்க் பண்ணி பார்த்தோம். ஸோ இப்போ இந்த கிளஸ்டர் சார்ட்டோட பர்பஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பார் சார்ட் க்ரியேட் பண்ணுறது தான். இப்போது எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ அண்ட் ஒய் ஆக்சிஸ் வேல்யூ நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போது மேத்தமேட்டிக்ஸ் ஓகே, அதுக்கேற்ற மாதிரி சார்ட் க்ரியேட் ஆகும். இப்போ இதில் மோர் தென் ஒன் ஆப்ஷன் நீங்கள் வையில் லோட் பண்ணலாம். இப்போ மேத்தமேட்டிக்ஸோடு சேர்த்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் லோட் பண்ணும்போது பக்கத்தில் உங்களுக்கு பார்ஸ் க்ரியேட் ஆகும். இதுதான் வந்து கிளஸ்டர் காலம் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு நார்மலாக இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன், ஒரு 3 years ஆஃப் சேல்ஸு இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டோட மல்டிபிள் சப்ஜெக்ட் மார்க்ஸு, இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் இந்த மாதிரி, இல்லைனா வந்து குவாட்ரண்ட் வைஸ் நீங்கள் ஒரு சேல்ஸை வந்து ஷோ பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷன்ஸ்லலாம் இந்த சார்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் இதோட செட்டப்ஸை நீங்கள் ஃபார்மேட்டில் போயிட்டு நான் லாஸ்ட் கிளாஸ் சொன்ன மாதிரி கலர் சேஞ்சஸ் பண்ணுறது அண்ட் டேட்டா வேல்யூஸ் கொடுக்கறது அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். அண்ட் இதே விஷுவலைசேஷனில் இந்த கிளஸ்டர் சார்ட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு கிளஸ்டர் பார் சார்ட்னு இருக்கும். இதே ஆப்ஷன் தான், பட் வந்து உங்களுக்கு நார்மல் கிளஸ்டர் வந்து உங்களுக்கு வெர்டிக்கலாக ஷோ ஆகும். இது ஹரிசாண்டல் லுக்கில் இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கும்னு தோணுதோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கடு சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக்கடு சார்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் நீங்கள் ஒரு ஆப்ஷன் லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரே ஒரு பார் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நார்மலாக டிஸ்பிளே ஆகும். நீங்கள் இதில் வந்து ஓவர்லோட் பண்ணும்போது அது ஒரே பாரில் மல்டிபிள் ஆப்ஷன்ஸாக உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கடு சார்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ கெமிஸ்ட்ரி ஓகேவா. ஸோ இது ஒரே பார் தான், அது ஸ்ப்ளிட் ஆகிக்கும் உங்களோட வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ அப்போ இந்த மாதிரி சார்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயுமே நீங்கள் ஃபார்மேட்டில் போனீங்கன்னா உங்களுக்கான செட்டப்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் இதில் ரிப்பன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அடிஷ்னலி. ஸோ இந்த ரிப்பன் அப்படின்றது இது ரிப்பன் சார்ட். ஆக்சுவலாக இது விஷுவலைசேஷனில் உங்களுக்கு தனியாகவே இருக்குது. இது எக்ஸ்பிளிசிட்டாக எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாப்புலேஷன் கேல்குலேஷன் பண்ணுறது, சேல்ஸ் கேல்குலேஷன்ஸை ஷோ அப் பண்ணுறது, இந்த மாதிரியான ஏரியாஸ்லலாம்
இந்த சார்ட் வந்து வைடராக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது இதில் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் ஆஃப் சேல், செகண்ட் இயர் ஆஃப் சேல், தேர்ட் இயர் ஆஃப் சேல், இந்த மாதிரி லேயர்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த டைப் ஆஃப் சார்ட்டுக்கு வந்து போய்க்கலாம். ஆக்சுவலி ரிப்பன் சார்ட் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தனியாகவே ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதில் நீங்கள் இன்வால்வ் பண்ணணும்னு இல்லை. பட் நான் இந்த சார்ட் போட்டுட்டேன், மறுபடியும் போய் அதை டெலீட் பண்ணி ஓவர் டூ பண்ணுறதுக்கு இன்ஸ்டெட் நீங்கள் இந்த ஆப்ஷன் மட்டும், ரிப்பன் ஆப்ஷன் மட்டும் பார் சார்ட்டில் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் லுக் லைக் ரிப்பன் சார்ட். ஓகேவா? ஸோ அண்ட் இதுலேயும் நீங்கள் கலர் செட்டப்ஸ் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் இஃப் ரெக்வயர்ட். டேட்டா லேபிள்ஸ் கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா லேபிள்ஸ் வேணும்னாலும் அதோட பேக்ரவுண்ட் செட்டப்ஸ் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதனால் இந்த ஃபார்மேட்லேருந்து நீங்கள் என்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட். இப்போது நம்ம நெக்ஸ்ட் விஷுவல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸோ லைன் ஷார்ட். ஸோ இந்த லைன் ஷார்ட் வந்து நிறைய கிராஃப்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு இந்த மாதிரி நார்மலாக ஒரு டேட்டாக்கு சேல்ஸ் டேட்டா, பாப்புலேஷன் டேட்டா, இந்த மாதிரி எதுக்கு வேணாலுமே சூட்டபிளாக ஆகிற ஒரு ஆப்ஷன் தான். பட் இந்த லைன் சார்ட்டோட எக்ஸாக்ட் பர்பஸ் என்ன? இதுவும் சரி ஸ்கேட்டர் சார்ட்டுன்னு இருக்கும் இல்லையா? ஸோ இந்த லைன் சார்ட்டும் இந்த ஸ்கேட்டர் சார்ட் இந்த மாதிரி டாட்ஸ் மட்டும் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இதோட பர்பஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா இது உங்களுக்கு கம்பேரிசன்ஸ் பண்ணுறது. இப்போ ஃபஸ்ட் இயர் சேலு, செகண்ட் இயர் சேலு, தேர்ட் இயர் சேலு, அதில் வந்து அந்த லைன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி அதை கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஹையர் கிரேடில் இருக்கா இல்லை லோயராக போயிருக்கா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கேட்டரும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு சேல்ஸ் டேட்டா இல்லை மார்க்ஸ் இன்ஃபர்மேஷன் எதை வச்சு வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். பட் இந்த ஸ்கேட்டரோட பர்பஸ் வந்து அவுட்லேயர் கேல்குலேட் பண்ணுறது. ஸோ அவுட்லேயர் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஆல்ரெடி நான் கிளாஸஸில் ஒரு தடவை சொல்லியிருக்க மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. அவுட்லேயர் say yes or no guys. சொல்லியிருக்கேனா? No ma'am. Okay fine. இப்போது ஒரு டேட்டா செட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ சேல்ஸ், இப்போ இதில் வந்து டேட்டா வேல்யூஸ் வந்து ஒரு 10,000, 20,000, 30,000 and 40,000 இல்லை 40,000 and 100. இப்போது இந்த ஒரு டேட்டா செட் இருக்குது. இந்த டேட்டா செட்டில் அங்கே ரிலேட் ஆகாத வேல்யூ எது? அந்த செட்டோட ரிலேட் ஆகாத வேல்யூ 100 ரைட்? ஸோ அந்த 100 தான் அவுட்லேயர். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு சேல்ஸ் டேட்டா போடுறீங்க. அந்த சேல்ஸ் டேட்டா ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஒன்று கிராஜுவலாக ஹையர் ஆகிட்ருக்கும் இல்லை கிராஜுவலாக லோயர் ஆகிட்ருக்கும். ஒரு பீக் ஸ்டேஜுக்கு இமீடியட்டாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே ஒரு நாளில் என்னோடய சேல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லை ஒரே நாளில் என்னோடய சேல் வந்து ரொம்ப டவுனாக இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம அவுட்லேயர்னு மென்ஷன் பண்ணுவோம். கிராஜுவலாக போயிட்டுருக்க ஒரு டேட்டா செட் வேல்யூவில் திடீர்னு ஒரு இன்க்ரிமெண்டலோ இல்லை டிக்ரிமெண்டலோ ஆகுது, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவுட்லேயர்ஸ். ஸோ ஜென்ரலாக ஒரு டேட்டா செட்டில் நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த அவுட்லேயர்ஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இது எந்த மாதிரி சுச்சுவேஷன் சொல்லலாம்னா, இப்போ ஒரு மூவி ரிவ்யூ வந்து நீங்கள் கேட்குறீங்க. இந்த மூவி ரிவ்யூ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இதுதான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்க சொன்னது உங்களை. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு மூவி நியூவாக ரிலீஸ் ஆகுதுன்னா அதை பார்க்குற எல்லார்கிட்டையும் போய் ரிவ்யூ கேட்க மாட்டோம், இஸ்ன்ட் இட்? ஸோ ஒரே ஒரு தேட்டர்லேயோ இல்லை ஒரு செட் ஆஃப் தேட்டர்ஸ்லேயோ ஒரு ஃபஸ்ட்டு ஷோவோ செகண்ட் ஷோவோ ஏதோ ஒரு ஷோவில் இருக்கிற அந்த பர்டிகுலர் பீப்புள்கிட்ட மட்டும்தான் ரிவ்யூ கேட்டுட்டு படம் இப்படி இருக்குன்னு ரேட்டிங் போடுறாங்க, கரெக்டாக? ஸோ அப்போ அந்த ஹோலாக அந்த மூவி பார்க்குற பீப்புளை நம்ம பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் நீங்கள் டெஸ்டிங் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த செட் ஆஃப் பீப்புளை சாம்பிள்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது அந்த டேட்டாஸை வச்சு நீங்கள் ஒரு ரேட்டிங் வந்து போட போகிறீங்க. அப்போ ஒரு சிலர் அந்த மூவி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் மூவி நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ கிராஜுவலாக ஒரு சிலர் இம்ப்ரெஷன் கொடுத்துருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நல்லா இருக்குது ஒரு 100 பீப்புள் கிட்ட நீங்கள் வந்து கேட்குறீங்க, 80 பீப்புள் வந்து நல்லா இருக்குன்னு 80 பீப்புள் அதிகம். ஸோ இப்போது ஒரு 60 பீப்புள் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க,
ஒரு 30 மெம்பர்ஸ் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு 10% ஆஃப் பீப்புள் கிராஜுவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் நீங்கள் எதை டெலிஷன் பண்ணிக்கலாம்னா கிராஜுவல், மினிமல் அமௌண்ட், ரைட்? இந்த மாதிரி ஒரு இமீடியட் ஸ்பைக்கோ இல்லை இமீடியட் டவுனோ வரும்போது நீங்கள் அந்த டேட்டாவை வந்து எமிட் பண்ணிடணும். அந்த டேட்டாவை நம்ம ஜென்ரலாக அவுட்லேயர்னு சொல்லுவோம். நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிங்க, இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ஸோ ஜென்ரலாக இந்த அவுட்லேயர் கேல்குலேஷன் ஒரு டேட்டா செட்டில் ஒரு பல்க் டேட்டாவில் கேல்குலேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை ஃபைன் பண்ணுறதுக்காக தான் எக்ஸ்ப்ளீசிட்டாக இந்த ஸ்கேட்டர் சார்ட்டு அண்ட் பாக்ஸ் சார்ட்னு ஒன்று இருக்கும். பட் இங்கே அது கிடையாது, பைத்தனில் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸ் சார்ட்டு அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ எக்ஸ்ப்ளீசிட்டாக அதை நீங்கள் ஸ்கேட்டரில் போடும்போது ஈஸியாக நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். சேல்ஸ் டேட்டாலாம் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் வைடராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த லைன் ஷார்ட் நீங்கள் போடுறீங்க. ஸோ இந்த லைன் ஷார்ட்டோட அடிஷ்னல் செட்டப்ஸ் வந்து இந்த ஃபார்மேட்டில் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வேல்யூ இதெல்லாம் நம்ம பார் சார்ட்டில் பார்த்த மாதிரி தான் இருக்கும். இதில் அடிஷ்னலி ஒரு திங் என்ன அப்படின்னா மார்க்கர்ஸ். ஸோ இந்த மார்க்கர்ஸ் வந்து உங்களுக்கு மார்க்கர்ஸ்ன்றது இந்த டாட்ஸ் உங்களுக்கு இந்த ஹாவர் பண்ணும்போது தெரியுது இல்லையா, அந்த பபிள்ஸ், அதுதான் வந்து மார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த மார்க்கரோட செட்டிங் வந்து நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மார்க்கரோட டிஸ்பிளே எப்படி வேணும், பபிள்ஸாக வேணுமா, டைமண்ட் ஷேப்பாக, ஸ்கொயர் ஷேப்பாக, அந்த மாதிரியான ஷேப்ஸ் வந்து நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் அதோட சைஸஸ், சம்டைம்ஸ் அதை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும் பாயிண்ட்ஸ், அப்போ நீங்கள் இதோட வித் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மார்க்கரோட கலர் அண்டு மார்க்கரோட பார்டர், இப்போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைன் கலர் என்ன இருக்கோ அதை அடாப்ஷன் பண்ணிக்கும். மேபி அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா கான்ட்ராஸ்ட்டாக ஏதாவது கலர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரெட் கலர் கொடுக்குறேன். இல்லை, ஓகே. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பார்டரும் கொடுத்துக்கலாம் அந்த மார்க்கர்ஸ்க்கு. ஸோ இந்த பார்டரோட கலர் அண்டு பார்டரோட வித் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்டர்ஸ் கொடுத்து இங்கே அப்ளை பண்ணி காமிக்கும் போது அது இன்னுமே உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ அப்போ உங்கள் ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஹைலைட் பண்ணணும், சேல்ஸ் ஏதாவது ஏரியாஸ் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஹைலைட்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து லைன் ஷார்ட். அண்ட் தென் இதே ஆப்ஷன் இது ஏரியா சார்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏரியா சார்ட்டும் லைன் சார்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இது ஃபில்டாக இருக்கும். லைன் ஷார்ட் வந்து அந்த லைன் மட்டும்தான் விசிபிள் ஆகும். அண்ட் இது நான் இப்போ சொன்ன ரிப்பன் ஷார்ட்ஸு, ஆக்சுவலி ரிப்பன் ஷார்ட் இது. பட் இந்த ஆப்ஷன்ஸும் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் இருக்கும், ஸ்டாக்கடாக இருக்கும். தட் மீன்ஸ் ஒரு லேயர், ஃபஸ்ட்டு நீங்கள் போடுற டேட்டா வேல்யூ ஃபஸ்ட் லேயர், அண்ட் அடுத்த ஸ்டாக்கடுனாலே லேயர் ஃபார்மேஷன் தான். அது பார் ஷார்ட்டாக இருக்கலாம், லைன் ஷார்ட்டாக இருக்கலாம், வாட் எவர் தட் இஸ். ஸோ ரிப்பன் ஷார்ட் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ரிப்பன் ஷார்ட் வேணும்னா லைனில் அப்படியே ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இந்த தான் வந்து ரிப்பன் ஷார்ட் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ இது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார் சார்ட்டோட லைன் ஷார்ட் சேர்ந்து கம்பைண்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது பார் சார்ட், இப்போ நான் கிளஸ்டர் சார்ட் போடுறேன். ஸோ இந்த கிளஸ்டர் சார்ட் போட்டு இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் என்ன வேல்யூ வேணும், ஒய் ஆக்சிஸில் அதோட மேத்தமெட்டிக்கல் மார்க்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வேணும்னா ஓவர்லோட் பண்ணிக்கோங்க, மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ் இஃப் ரிக்வயர்ட் நீங்கள் போட்டுக்கோங்க. இங்கே லைன் ஆக்சிஸ் நீங்கள் அடிஷ்னலாக கொடுக்கலாம். இப்போ ஒரு சேல்ஸ் டேட்டா இருக்குது. ஸோ அந்த சேல்ஸ் டேட்டாவில் ஆவரேஜ் வேல்யூ அப்படின்னு நீங்கள் ஏதோ ஒரு கேல்குலேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஆவரேஜ் வேல்யூவோ இல்லை ப்ரீவியஸ் இயரோட சேலையோ நீங்கள் லைன் வேல்யூவாக கொடுத்தீங்கன்னா அது மேலே ஓவர் லைன் ஆகும். மேபி நான் இங்கே ஃபிசிக்ஸ் மார்க்கை இங்கே ஓவர் ட்ராப் பண்ணுறேன். ஸோ கேன் யூ see இது ரியல் டைமில் நம்ம பார்த்துருப்போம். இது வந்து கர்வ்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட ஆவரேஜ் வேல்யூவை உங்களோட சேல் மீட் அப் ஆயிருக்கா இல்லையா, இந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பெல் கர்வ், ஐ திங்க் இதோட நேமு. ஸோ இந்த மாதிரி கர்வ்ஸ் போட்டு உங்களுக்கு டீவியேஷன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் காமிப்பாங்க. ஸோ நான் சொல்கிற டேர்ம்ஸ் மேபி உங்களுக்கு எல்லாம் புதுசாக ஏதோ கேட்குற மாதிரி இருக்கலாம். தயவு செஞ்சு அந்த ஒரு வீடியோ மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். நான் சொன்னேன்ல, அந்த வீடியோஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிற எல்லா டெர்மினாலஜியும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இன்னும் கூட உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட அந்த ஒரு வீடியோ மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஃபைன். ஸோ இது வந்து விஷுவலைசேஷனில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது. அண்டு ஃபெனல் ஷார்ட் இது வந்து கம்பேரிசன் ஆப்ஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் அது உங்களுக்கு நியூவாகவே போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த ஃபெனல் ஷார்ட் வந்து நான் சூஸ் பண்ணுறேன்.
எஸ், எனி டவுட்ஸ்? No, ma'am. ஓகே, ஃபைன். இப்போ இந்த ஃபனல் ஷார்ட் வந்து நான் கேன்வாஷில் லோட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு கேட்டகிரிஸ் கேட்கும். ஸோ இப்போ இந்த கேட்டகிரி அண்ட் வேல்யூஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் கேட்டகிரியில் என்னோட வேல்யூ மேபி மேத்தமேட்டிக்ஸ் லோட் பண்ணுறேன். ஸோ இப்போது நான் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் ஓவர்லோட் பண்ணிகிட்ருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இது எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, இப்போ சேல்ஸ் டேட்டா அந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கும்போது அந்த ஃபனல் அழகாக உங்களுக்கு க்ரியேட் ஆகும். பட் நான் இங்கே வந்து எனக்கு ஆப்டாக வேல்யூஸ் இல்லை, அதனால சும்மா நான் மார்க்ஸை ஓவர்லோட் பண்ணுறேன். இது என்ன பண்ணிவிடும் அப்படின்னா, ஃபுல்லாக உங்களோட மார்க்ஸை சம்மரைஸ் பண்ணி அதோட வேல்யூஸை இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ பண்ணுது. இது அரௌண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 200 சம்திங்கில் தான் இருக்குது. அதனால் இந்த ஃபனல் வந்து க்ரியேட் ஆகலை. இந்த வேல்யூ மேபி இப்போ ஒரு 100 to 200 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சஸில் ரேண்டம் வேல்யூஸ் இருந்தால் உங்களுக்கு அந்த பிக்சரில் காமிக்கிற மாதிரியே ஃபனல் சார்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, ரைட். அண்ட் தென் பை சார்ட். ஸோ இந்த பை சார்ட் வந்து உங்களுக்கு நான் சொல்லணும்னு இல்லை, இது நார்மலாக எக்ஸல் ஷீட்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க நிறையா. ஸோ ஒரு டேட்டா போட்டுட்டு அதுலேருந்து நம்ம பை சார்ட் போடுவோம். இதில் வந்து லெஜண்ட் அண்ட் வேல்யூஸ்னு இருக்கும். இப்போ லெஜண்டில் வந்து ஸ்டூடெண்ட்டோட நேம் அண்ட் அவங்களோட மார்க்ஸ் வந்து நான் லோட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு வேல்யூவும் நீங்கள் போடலாம், மல்டிபிள் வேல்யூஸ் வேணாலும் நீங்கள் ஓவர்லோட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஆப்ஷனோட பேர் வந்து லெஜண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பக்கத்தில் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, என்னென்ன கலர்ஸில் என்னென்ன ஸ்டூடெண்ட் அப்படின்றத நான் நேம்ஸை லெஜெண்டாக இங்கே போட்டிருக்கேன். அண்ட் இங்கே உங்களுக்கு அந்த மார்க்ஸுக்கு ஏற்ற மாதிரி பார்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதோட கலர்ஸ் அண்ட் செட்டப்ஸ் எல்லாமே இந்த ஃபார்மேட்டில் போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லெஜண்ட் ஆப்ஷன் வேணும் வேணாம், அண்ட் லெஜண்டோட செட்டிங் ஓகே எங்கே வேணும், சென்டர் ரைட்டு டாப்பில் வேணும், அந்த மாதிரியான செட்டப்ஸ் இங்கே பண்ணிக்கலாம். அண்ட் அதோட டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸோட ஸோ ஃபாண்ட்டு கலர் சேஞ்ச் பண்ணுறது அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இங்கே இருக்கும். ஓகே, அதெல்லாம் இங்கேருந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ஸ்லைசஸோட செட்டிங். ஸோ இப்போ ஸ்லைசஸோட கலர்ஸ் என்ன வேணும், இப்போது இவரோட ஆப்ஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒருத்தரவங்களோட நேம்ஸை சூஸ் பண்ணிவிட்டு, தட் மீன் லெஜண்ட் வேல்யூவை சூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கான கலர்ஸ் அண்ட் பார்டர் செட்டப். மேபி இந்த பை சார்ட்லலாம் பார்த்துருப்பீங்க, நிறைய சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி பார்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஹைலைட் பண்ணி காமிக்கிறது. ஓகேவா, இந்த மாதிரிலாம் சேல்ஸில் நீங்கள் அந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணுவாங்க. இது வந்து எக்ஸ்ப்ளீசிட்டாக இந்த பை சார்ட்டில் ரொம்ப அழகாகவே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சேல்ஸ் வேல்யூஸ் எல்லாம் போடும்போது மேபி ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரீஜன் சேல்ஸையோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஒரு சேல்ஸ்மேனோட ரிப்போர்ட்டையோ நீங்கள் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா அப்போ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். அண்ட் டீடைல் லேபிள்ஸ் வேணும் வேணாம், மோஸ்ட்லி லேபிள்ஸ் கொடுத்து தான் பண்ணணும் அண்ட் பை சார்ட் பொறுத்தவரை. ஆனால் இது அவுட்டர் சைடு இல்லாமல் நீங்கள் இன்னர் சைடு வேணும் அப்படின்னா இன்சைடு அண்ட் ப்ரிஃபர் அவுட் சைடு இந்த மாதிரி நீங்கள் போகலாம். ப்ரிஃபர் அவுட் சைடும் ஆல்மோஸ்ட் சேம் தான். இப்போ இன்சைடு வேல்யூ வேணும் அப்படின்னா இன்சைடு இந்த மாதிரி நீங்கள் வேல்யூஸ் போட்டுக்கலாம். அண்ட் அந்த வேல்யூஸோட செட்டப்ஸை நீங்கள் இந்த இடத்துல பண்ணிக்கலாம். அண்ட் இது நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்பேன், டிஸ்பிளே யூனிட்ஸ் ரைட், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி அவங்களோட ரிப்போர்ட் அண்ட் உங்களோட டேட்டாவில் இருக்கிறது ஒன்று தௌசண்ட்ஸாக இருக்கணும் இல்லை லேக்கில் இருக்கணும். ஒருவேளை மிக்ஸ்அப் ஆகி இருக்குன்னா காமன் யூனிட்டாக மெஷர் யூனிட் போடுறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டேட்டா வேல்யூஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, ஸோ கான்ட்ரடிக்டாக இருக்கும்போது இந்த ஆப்ஷன் போடலாம். அண்ட் ரொட்டேஷன், ஸோ இந்த பார் சார்ட்டை நீங்கள் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த ரொட்டேஷன் யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ. ஓகே, ஸோ இது வந்து பை சார்ட். அண்ட் அடுத்தது இதுலேயே டோனட் சார்ட்னு ஒன்று உண்டு, இதுவும் அதே தான். பட் டோனட் சார்ட் வந்து இன்சைடு ஹாலோவாக இருக்கும், அவுட்டர் சைடு மட்டும்தான் அந்த பைப்பிங் இருக்கும். பட் பை சார்ட்டில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆகும்.
இதுதான் அது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து சிம்பிளாக ஒரு சின்ன இந்த மார்க் ஷீட் டேட்டாவை யூஸ் பண்ணி ஒரு சின்னதாக சாம்பிள் டேஷ்போர்ட் மட்டும் நான் க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ 1 minute 2 minutes I will be back. Okay. ஓகே, ஸோ இப்போ நம்ம டேட்டா லோட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கேன்வாஷில் நான் மோர் தென் 1 சார்ட் போட்டு உங்களுக்கு ஷோ அப் பண்ணுறேன். இப்போ டேஷ்போர்ட்னாலே கண்டிப்பாக டேட்டா கார்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு டேஷ்போர்டில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், பட் ஐம் டெல்லிங் அகேன். இப்போ டேட்டா கார்டு அப்படின்றது என்னென்னா இந்த மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த வேல்யூஸ். ஸோ இப்போ எல்லா டேஷ்போர்ட்லேயும் நீங்கள் பார்க்கலாம் சார்ட்ஸ் வேரி ஆகிட்டே இருக்கும். இப்போ இங்கே டோனட் போட்டிருக்காங்க, இங்கே வந்து உங்களுக்கு அந்த கர்வோடு சேர்த்து பார் சார்ட் போட்டிருக்காங்க, இங்கே வந்து ஏரியா சார்ட் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு சார்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக போட்டுட்ருப்பாங்க. ஆனால் எல்லா டேஷ்போர்ட்லேயும் இந்த டேட்டா கார்டு அப்படின்றது இருக்கும். இந்த டேட்டா கார்டு வந்து சம்மரி ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக, அதாவது ஓவரால் எத்தனை பீப்புள் வந்து கிளாஸில் இருக்காங்க, அண்ட் இதில் ஹையஸ்ட் மார்க் என்ன, லோயஸ்ட் மார்க் என்ன, சம் ஆஃப் மார்க்ஸ் என்ன, ஆவரேஜ் என்ன, இந்த மாதிரி அக்ரிகேட் ரிசல்ட். ஆல்ரெடி நீங்கள் எஸ்கியூஎல்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா, அந்த அக்ரிகேஷன் அப்படின்றது உங்கள்கிட்ட இருக்க நிறைய வேல்யூஸ்லேருந்து ஒரு வேல்யூவாக சம்மரைஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக, ரைட்? ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் டேட்டா கார்டு அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. டேஷ்போர்டில் அது மேண்டேட்டரி திங், நீங்கள் டேட்டா கார்டு வந்து க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ரைட். இப்போ நான் என்கிட்ட இருக்க இந்த ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் இன்ஃபர்மேஷன் வச்சு ஜஸ்ட் ஒரு சின்ன டேஷ்போர்டு வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே நீங்கள் சார்ட்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது டைட்டில்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்கு. அண்ட் நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஐ திங்க் ஃபஸ்ட் கிளாஸில் நான் சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் எதுவுமே போடுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த கேன்வாஷ் நீங்கள் டச் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்ட் செட்டப்ஸில் போய்க்கலாம். ஓகே, ஃபார்மேட்டில் பேக்ரவுண்டில் கலர் வேணும், இமேஜ் வேணும், எது வேணும்னாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து கலர் ஆப்ஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது டிரான்ஸ்பரன்சி உங்களுக்கு 100ல் இருக்குது. நீங்கள் மினிமல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கலர் அப்படியே ஆப்டாக இருக்கும். இமேஜஸ் வேணும்னா நீங்கள் இமேஜஸ் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் அவங்களோட லோகோலாம் கொடுக்க சொல்லுவாங்க இல்லையா, சம் பேம்ப்ளெட்ஸ் டிசைன் லோகோலாம் கொடுக்க சொல்லும்போது இமேஜஸ் வந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இமேஜோட ஃபிட்டிங் ஆப்ஷன் இங்கே இருக்கும். நார்மலாக உங்களோட ஒரிஜினல் இமேஜ் என்னவோ அந்த சைஸில் தான் இருக்கும். மேபி அது பேக்ரவுண்டுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ஃபிட் ஆகணும் அப்படின்னா இந்த இமேஜில் ஃபிட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கணும். ஓகே, அது இமேஜஸ் அப்ளை பண்ணி நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க. ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட்டு திங், இப்போ நான் பேக்ரவுண்ட் செட்டப் பண்ணிட்டேன். இப்போது அடுத்தது விஷுவல்ஸ்லேருந்து பார் சார்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார் சார்ட். ஸோ இதோட எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ ஸ்டூடெண்ட்டோட நேம் கொடுத்துருக்கேன். அண்ட் ஒய் ஆக்சிஸ் வேல்யூ அவங்களோட சப்ஜெக்ட் மேக்ஸ், மேபி மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துடலாம். அண்ட் இதோட பேக்ரவுண்ட் கலர் அண்ட் ஆல் தோஸ் செட்டப்ஸ் நீங்கள் இந்த ஆப்ஷன்லேருந்து பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் எனக்கு அந்த டைட்டில் வேண்டாம், ஸோ நான் டைட்டில் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒய் ஆக்சிஸ்லேயும் ஐ டசன்ட் நீட் த டைட்டில், ஸோ டைட்டில் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் கிரிட் லைன் இன்னும் கூட கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும்னு தோணுது, அதனால அதோட செட்டப். அண்ட் as well கலர் வேணும்னாலும் நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். ஓகே, டிரான்ஸ்பரன்சி மேபி கலர் ரொம்ப அதிகமாக தெரியுதுன்னா டிரான்ஸ்பரன்சி யூஸ் பண்ணி லைட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஜூம் ஸ்லைடர் வேணும், காலம்ஸ் கலர் அந்த மாதிரி செட்டப்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது சம் ஆஃப் ஃபிசிக்ஸ் வந்து ப்ளூ கலரில் இருக்குது, மேபி ஐ நீட் இன் பிங்க். அண்ட் அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் and chemistry. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அண்ட் பார்டர்ஸ் வேணும், பார்ஸ்க்கு அப்படின்னா பார்டர்ஸ் கொடுத்துக்கோங்க.
இங்கே பார்டர் வந்து சம் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் இருக்கிறதுனால அது மட்டும் செலக்ட் ஆகுது. ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் உங்களுக்கு பார்டர் செட்டப் கிடச்சிடும். ஓகே, பார்டர் கொடுத்தா நல்லா இருக்காது, அதனால பார்டர் வேண்டாம். அண்ட் டேட்டா லேபிள் இஃப் ரெக்வயர்ட் நீங்கள் டேட்டா லேபிள்ஸ் போட்டுக்கலாம், இல்லைன்னா அதையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஏரியா பேக்ரவுண்ட் உங்களுக்கு பிக்சர் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து போட்டுக்கலாம். அண்ட் அது ஜென்ரல்லேருந்து எஃபெக்டில் பேக்ரவுண்ட் கலர் இருக்கும். மேபி பேக்ரவுண்ட் கலர் இந்த சார்ட்டுக்கு எதுவும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து டேட்டா ஃபார்மேட்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா அதெல்லாம் நீங்கள் இங்கேருந்து பண்ணிக்கோங்க. அண்ட் டைட்டில் இப்போ இந்த மேலே ஆப்ஷன் இருக்கு இல்லையா, சம் ஆஃப் ஃபிசிக்ஸ், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஆக்சுவலி ஜென்ரலி. ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் we haven't created. ஸோ லெஜெண்ட் ஆப்ஷன். ஸோ அந்த டைட்டில் இதுதான் வந்து லெஜெண்ட். ஸோ அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம், பட் எனக்கு அது வேணாம். ஸோ அதனால நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். மேபி லெஜெண்ட் எனக்கு வேணும் அண்ட் அதோட செட்டப் எங்கே வேணும் அதெல்லாம் நீங்கள் செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கோங்க. அண்ட் அதோட டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸும் இருக்கும் இங்கே. ஸோ அதை ஹைலைட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். வேணும்னா நீங்கள் இதெல்லாம் இந்த செட்டப்ஸ்லாம் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த லெஜெண்ட் ஆப்ஷன் வேணாம்னு தோணுது, அதனால நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, பட் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறது நல்லது தான். இன் ரியல் டைம் நீங்கள் அதை டிசைட் பண்ணிக்கோங்க. அது டிஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் என்னோட மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு புரியும் அப்படின்னா கொடுத்துக்கோங்க. இல்லை அது தேவையில்லைன்னு தோணுதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட கேன்வாஷில் எங்கே வேணுமோ அங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சைஸஸ் அண்ட் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ அவுட் சைடில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த சார்ட் போகணும். மேபி இதுலேயே நீங்கள் செலெக்ஷனில் வச்சுட்டு வேறு சார்ட் போட்டிங்கன்னா அப்படியே மாறிடும். ஓகே, அதனால் அவுட் சைடில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சார்ட் உங்களுக்கு என்ன வேணுமோ போட்டுக்கோங்க. மேபி நான் இப்போ வந்து ஒரு கிளஸ்டர் பார் சார்ட் போடுறேன். ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட்டுக்கு வேறு ஒன்றும் நம்மளால் பெருசாக போட முடியாது, அதனால் போடுறேன். ஆக்சுவலி இங்கே வந்து உங்களுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் இந்த விஷுவல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ட்ரா பண்ணும்போதே அது உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கும் கரெக்டாக. ஓகே, அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட இந்த மாதிரியான செட்டப்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம், டோன்ட் வெரி. ஸோ இப்போ இதுலேயுமே எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ அண்ட் ஒய் ஆக்சிஸ் வேல்யூ வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஒய் ஆக்சிஸில் வந்து மார்க்ஸ், எக்ஸ் ஆக்சிஸில் இப்போ பயாலஜி அண்ட் ஒய் ஆக்சிஸ் எஸ்ஐ. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இதோட செட்டப்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஆஸ் யூஷுவல் ஃபார்மேட்டில் போயிட்டு. ஸோ வேல்யூஸ் வேணும், வேல்யூஸ் வேணாம், அண்ட் டைட்டில் வேணும் வேணாம் அதெல்லாம் பண்ணிக்கோங்க. டைட்டில் எனக்கு வேணாம், நான் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டுலேயுமே டைட்டில் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் கிரிட் லைன் செட்டப்ஸ் வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். மார்க்ஸுக்கு மார்க்ஸுக்கு டேட்டா வேல்யூக்கு பதிலாக பர்சன்டேஜ் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்களா? பை சார்ட்டில் அது பண்ண முடியும். பை சார்ட்டில் நம்ம அந்த டேட்டா, அந்த டெசிமல் சொன்னேன்ல உங்களுக்கு, அந்த டேட்டா வேல்யூஸில் அங்கே வந்து நீங்கள் பர்சன்டேஜ் போடலாம். ஏன்னா பை சார்ட் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு அந்த 360 டிகிரி தான். அந்த மார்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டிவைட் ஆகிறதுனால டைரக்ட் வேல்யூக்கு பதிலாக பர்சன்டேஜ் போடலாம். பட் இந்த பார்ஸ்லலாம் நம்ம பர்சன்டேஜ் போடக்கூடாது, அது லீகலி தப்பு. ஓகே, ரைட். அதில் உங்களுக்கு அந்த டெசிமல்லே இருக்கும். மேபி நான் சொல்ல மறந்துட்டேன், அது உங்களுக்கு வேணும்னா அங்கேயே அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து பார்ஸோட கலர்ஸ் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். மேபி நான் எல்லாமே ஒரே கலர்லேயும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ
ஸோ இந்த மாதிரி ஒரே டேட்டா கலர்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் கான்ட்ரடிக்டாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஜென்ரலில் எஃபெக்டில் போயிட்டு பேக்ரவுண்ட் கலர் மட்டும் நான் ஒயிட்க்கு பதிலாக கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கலர்ஸாக சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் டிரான்ஸ்பரன்சி வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே ரைட். அண்ட் இந்த மாதிரி செட்டப்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் டைட்டில் டெசிக்னேட். ரைட். இப்போது அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டேட்டா கார்ட்ஸ் போடணும். இப்போ டேட்டா கார்டு வந்து நான் மேலேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், கீழேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சார்ட்டை பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து நான் ஸ்லைசர் அப்ளை பண்ண போகிறேன். ஸ்லைசர் என்னன்றது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஹோம் ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்கு தேவைன்னா ஒரு டைட்டில் கூட கொடுத்துக்கலாம். இப்போ நான் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுக்குறேன். டெக்ஸ்ட் பாக்ஸ் ஜென்ரலாக நீங்கள் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் ரைட் பண்ணுறதுக்காக தான். இப்போ எங்கே வேணுமோ அங்கே இந்த மாதிரி நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட் பாக்ஸை செட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நான் ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட் இந்த மாதிரி ஒரு டைட்டில் வந்து கொடுத்துக்கிறேன். அண்ட் அதோட செட்டப்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதோட சைஸஸ் இங்கே கீழே உங்களுக்கு கிளிப்போர்ட் ஆப்ஷன் மாதிரி காட்டும். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கேயுமே உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதோட சைஸஸ், பேடிங் ஆப்ஷன்ஸ், பேடிங்னா இன்பிட்வீன் ஸ்பேசஸ், அதை தான் வந்து பேடிங் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டெக்ஸ்ட்டுக்கும் அவுட்டர் ஏரியாவுக்கும் இடையில இருக்கிற ஸ்பேஸு, அந்த மாதிரியான பேடிங் செட்டப்ஸு எல்லாமே வந்து நீங்கள் இங்கேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பேக்ரவுண்ட் கலர் இந்த மாதிரி ஏதாவது டைட்டில்ஸ்லாம் கொடுக்கும்போது கண்டிப்பாக பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தா தான் அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அண்ட் ஷேடோ எஃபெக்ட்ஸ் எல்லாமும் கொடுக்கலாம் இஃப் ரெக்வயர்ட். எல்லாமே கொடுத்து ஆகணுன்றது இல்லை, விஷுவலி பார்க்க கேட்சியாக இருக்கணும், அது மட்டும்தான் நமக்கு நீடட். அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ விஷுவல் பார்டர் அண்ட் அதோட கலர், பார்டரோட கலர் அண்டு வித். ஓகே, ஸோ வித் இன்க்ரீஸ் பண்ண அங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பார்டரோட வித் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ரவுண்டட் கார்னர்ஸ்னால் அந்த எட்ஜஸ் வந்து பிளெண்ட் பண்ணுறது. ஸோ ஷார்ப்பாக இருக்கும்ல, அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் இப்போ போட்டிருக்கேன், எட்ஜஸ் ஷார்ப்பாக இருக்கும். அதை நீங்கள் பிளெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் போய்க்கலாம். ஸோ இப்போ தெரியுதா, இந்த எட்ஜஸை வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த ரவுண்டட் கார்னர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைட்டில்ஸ் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ இன்பிட்வீனில் நான் இங்கே டேட்டா கார்டு வந்து செட் பண்ணுறேன். ஓகே, ஸோ டேட்டா கார்டு அப்படின்றது எல்லா விஷுவலைசேஷன்லேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே கார்டுன்ற ஆப்ஷனில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த கார்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கீழே ஆப்ஷன் வருது. இப்போ இந்த கார்டை உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டேட்டா கார்டு வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் எனக்கு எங்கே வேணுமோ அங்கே எனக்கு ஏற்ற மாதிரி சைஸஸ் போட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் லிட்டில் பிகர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா கார்டு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைன் பண்ணி முடிச்சிடுங்க. முடிச்சதுக்கப்புறம் அடுத்தடுத்த டேட்டா கார்டு காப்பி பேஸ்ட் தான் பண்ணணும். நீங்கள் எல்லா டேஷ்போர்ட்ஸ்லேயும் பார்த்துருக்கலாம், அந்த டேட்டா கார்ட்ஸ் வந்து ஒரே சைஸஸில் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு டேட்டா கார்டு டிசைன் பண்ணி உங்களுக்கு பர்ஃபெக்ட் அப்படி தோணிடுச்சுன்னா அதையே காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள், அதுதான் பெட்டர் சாய்ஸ். ஒரு தடவையும் நீங்கள் நியூவாக எடுத்து க்ரியேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வேறு மெஷர்மெண்ட்ஸில் போயிடும், அந்த பர்ஃபெக்ஷன் வராது. அதனால நீங்கள் கிளியராக ஒரு டேட்டா கார்டு டிசைன் பண்ணிவிட்டு அதே மாதிரியே அடுத்தடுத்த டேட்டா கார்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் எப்படி ஒர்க் பண்ணுறது, ஃபஸ்ட்டு திங் இந்த வேல்யூவில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் வேணுமோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஓவரால் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு போடணும். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸோட நேமை நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இப்போ போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ஆரோ மார்க் மாதிரி இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஆப்ஷன் காட்டுது பாருங்கள். இதில் நான் போட்டிருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட நேம்ஸு, அதனால் இதில் 2 ஆப்ஷன் தான் அப்ளிகபிள், கவுண்ட்டு டிஸ்டிங்க்ட். கவுண்ட்டுக்கும் கவுண்ட் டிஸ்டிங்க்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும், எனி கெஸஸ்? டிஸ்டிங்க்ட் வேர்ட் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் எஸ்கியூஎல்ல.
ஓகே, இப்போ கவுண்ட் அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குது, தட் மீன்ஸ் ரோஸ் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி சொல்லிடும். ரிப்பீட்டேஷன் வந்தாலும் அது இண்டிவிஜுவல் கவுண்ட்டு. கவுண்ட் டிஸ்டிங்க்ட் வந்து ரிப்பீட்டேஷன் வந்தால் ஸ்கிப் பண்ணிடும். ஓகேவா? மேபி இப்போ ட்ரைனர் ரெக்கார்ட் இருக்குது அப்படின்னா மறுபடியும் ட்ரைனர்னு ஒரு வேர்டை பார்த்தா ஸ்கிப் பண்ணிடும். கவுண்ட் டிஸ்டிங்க்ட் அது யூனிக்காக இருக்கிற வேல்யூஸை மட்டும்தான் எடுத்துக்கும் கவுண்ட்டுக்கு. ஓகேவா? ரைட். இப்போ எனக்கு வந்து ஓவரால் ஸ்டூடெண்ட் வேணும். மேபி வந்த ஸ்டூடெண்ட்டே வந்தால் கூட எனக்கு அவங்க கவுண்ட் ஆகணும். ரைட்? ஏன்னா வேறு வேறு ஹரி தான் அவங்க வந்த நேம்ஸாக இருந்தாலும். ஸோ தட்ஸ் வை கவுண்ட்டுன்னு கொடுக்குறேன். அப்போ ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு 5 members. ரைட்? அது உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். ஸோ இப்போ இதை நீங்கள் போட்டதுக்கு அப்புறமா அதோட செட்டப்ஸை இங்கே ஃபார்மேட்லேருந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஜென்ரல் ஆப்ஷனில் போயிட்டு டைட்டில் எதுவும் வேணும் அப்படின்னா நீங்கள் டைட்டில் போடலாம். அண்ட் ஒன் மோர் திங், இந்த விஷுவலைசேஷன்லேயே வந்து இந்த கவுண்ட் ஆஃப் எஸ் நேம்னு இருக்குல்ல, இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது எடிட்டபிள் ஆகிடும். இப்போ இந்த கவுண்ட் ஆஃப் எஸ் நேமுக்கு பதிலாக உங்களுக்கு இங்கே என்ன வேணுமோ அதை நீங்கள் இங்கேயே ரைட் பண்ணலாம். இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த நேம் இங்கே எடிட் ஆகும். இது ரொம்ப பெருசாக இருக்குது, நான் எடிட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ பெருசெல்லாம் கார்டில் டைட்டில் கொடுக்க வேண்டாம். ஸோ இப்போ இதில் எதுவும் வேணானாலும் ஜஸ்ட்டு சிம்பிளாக இதை கிளிக் பண்ணணும். டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இந்த மாதிரி சின்னதாகவே எப்பயுமே டைட்டில்ஸ் கொடுங்க. ஸோ இப்போ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது நான் கொடுத்துட்டு இப்போ ஃபார்மேட்டில் போயிட்டு உங்களோட ஜென்ரல் செட்டிங்ஸ் என்னென்ன வேணுமோ அதை நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். ஸோ கார்ட்ஸ், ஸோ ஷேப்பு ரெக்டாங்கிள், ரவுண்டட் ரெக்டாங்கிள். தட் மீன்ஸ் ரவுண்டட் ரெக்டாங்கிள்னால் உங்களுக்கு ரவுண்டட் பார்டர்ஸ் கொடுக்கறதுக்கு அலோவ் பண்ணும். ஓகே, ஸோ இதில் வந்து கார்னர் ரேடியஸ். ஸோ இது நீங்கள் கொடுக்க அந்த டைட்டில் அந்த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸோட அந்த கார்னர் வந்து போகுது. ஆக்சுவலி இந்த செட்டப் வேண்டாம். 1 minute நான் அன்டூ பண்ணிக்கிறேன். கார்டு இன்ஃபர்மேஷனோட செட்டப் பண்ணுது, இங்கே நீங்கள் பண்ணாதீங்க. அண்ட் இங்கே பார்டர்ஸ். ஸோ பார்டர் ஆப்ஷன் வேணும் அண்ட் வேண்டாம். இந்த பார்டர் நீங்கள் போட்டுட்டு அதோட கலர் அண்ட் அதோட டிரான்ஸ்பரன்சி. ஓகேவா? ஸோ இந்த பார்டர் வந்து உங்களுக்கு அவுட்டர் அந்த கண்டென்ட்டோட அவுட்டரில் டிஸ்பிளே ஆகும். சார் கூப்பிட்றாங்களா, வரேன். ஓகே, ஸோ இந்த அவுட்டர் கண்டென்ட் அண்ட் அதோட டிரான்ஸ்பரன்சி அண்ட் அதோட வித் டீடைல்ஸ் இதெல்லாமே நீங்கள் போட்டுக்கோங்க. அண்ட் இதில் டிவைடர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது பார்டர் ரிமூவ் பண்ணால் தான் வி வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ இந்த டிவைடர் அப்படின்றது என்னென்னா நீங்கள் டைட்டில்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுக்கலாம். ஸோ இந்த டைட்டில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து டிவைடர் நம்ம யூஸ் பண்ணலாம். டிவைடர்ன்றது ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு லைன். ஓகே, ஸோ டைட்டில் அதுக்கு முதல்ல நம்ம போடணும். இது இருக்குது டைட்டில் ஆப்ஷன். ஸோ இந்த டைட்டிலில் நான் இப்போது ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன். இப்போ ஸ்டூடெண்ட் இல்லைனா கிளாஸ். ஸோ கிளாஸ் 10th இந்த மாதிரி ஒரு டைட்டில் கொடுக்குறேன், இந்த டேட்டா கார்டோட டைட்டில். ஸோ இது வந்து உங்களுக்கு சென்டர் வேணும், ஹரிசாண்டல் வேணும், இந்த அலைன்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் இந்த விஷுவலில் போயிட்டு டிவைடர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கலாம் வேணும்னா. அண்ட் இதோட கலர் அண்ட் அதோட டிரான்ஸ்பரன்சி அண்ட் அதோட வித் ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகலாம். ஆக்சுவலி டிவைடரில் அந்த லைன் வந்து க்ரியேட் ஆகணும், பட் எனக்கு க்ரியேட் ஆகலை. நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். 1 minute. ஆக்சுவலி டிவைடர் உங்களுக்கு இந்த ஆப்ஷனுக்கு கீழேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுலேருந்தே நீங்கள் அப்போ டிவைடர் வேணும்னா க்ரியேட் பண்ணிக்கோங்க. டைட்டில் கொடுத்துட்டு அந்த கீழே ஒரு லைன் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா?
ஸோ அந்த லைன் தான் வந்து டிவைடர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டேட்டா கார்ட்ஸில் ஒரு சின்ன டைட்டில், அதுக்கு கீழே அந்த வேல்யூ இந்த மாதிரி கொடுக்கணுன்னா அப்போ நீங்கள் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். மெஜாரிட்டி இந்த மாதிரி டைட்டில்ஸ்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம். சப்போஸ் உங்களுக்கு தேவைன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம போட போகிறது சம்மரைஸ்டு ரிப்போர்ட் தான். அது நம்ம ரொம்ப கிராண்டாக நிறைய டீட்டெயில்ஸோடலாம் நம்ம க்ரியேட் பண்ணக்கூடாது. இது சிம்பிளாக ஆஸ் மச் எவ்வளோ சிம்பிளாக நீங்கள் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக தான் டேட்டா கார்ட்ஸ் கொடுக்கணும். பட் இஃப் ரெக்வயர்ட் நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. அண்ட் எஃபெக்டில் போனீங்கன்னா இதுக்கான பேக்ரவுண்ட் கலர், அந்த டேட்டா கார்டான பேக்ரவுண்ட் கலர்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் வேணும்னா சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்டர்ஸ் கொடுக்கறது, இந்த செட்டப்ஸ் எல்லாம் நீங்கள் இதுலேருந்து கொடுங்க. அண்ட் கலரும் வந்து இந்த இடத்துல இருக்கிற இந்த கண்டென்ட்டுக்கும் சேர்த்து தான் கலர் அப்ளை ஆகும். பட் நான் ஏதோ ஒரு செட்டப் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு நான் ஃபைன் பண்ணுறேன். ஓகே, ஃபைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாளைக்கு செஷனில் நான் இதை சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு டேட்டா கார்டோட பேசிக் செட்டப்ஸ் வரைக்கும் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி செஷன்ஸை. நான் இந்த ஃபைலை சேவ் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேசிக் செட்டப்ஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த டேட்டா கார்டில் இந்த பேக்ரவுண்ட் கலரும் நமக்கு சப்ஸ்டியூட் ஆகணும், ப்ளஸ் ஷேடோ ஆப்ஷன்ஸ் வேணும்னாலும் நம்ம போடலாம். ஸோ அந்த மாதிரி நீங்களும் டேட்டா கார்டு வரைக்கும் இது வரைக்கும் நான் பண்ணதை நீங்கள் க்ரியேட் பண்ணி வைங்க. நாளைக்கு கிளாஸில் இந்த டேட்டா கார்ட்ஸ் இன்னும் ரிமைனிங் ஆட் பண்ணிட்டு ஸ்லைசர் ஆப்ஷன் ஆட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் செஷனில் சொல்லித்தரேன். ஓகே, ஃபைன். இது வரைக்கும் எடுத்ததில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இப்போ கேளுங்க, இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் செஷன் பார்க்கலாம். Any doubts? No, ma'am. Okay. Okay, thanks.